இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம், எது தேவனுக்கு பிரியமானது. நம்ம தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆவியானவரும் வேதத்தின் வாயிலாக நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது எது தேவனுக்கு பிரியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த வழியில நம்ம நடக்க முடியும். ஏன்னா நம்முடைய பார்வையில ஒரு சில காரியங்களை நமக்கு அறிஞ்சிருப்போம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம், இது ஆண்டவருக்கு பிரியம். அப்போ என்னது? பரிசுத்தமா வாழ்றது ஆண்டவருக்கு பிரியம், பாவம் செய்யாமல் இருப்பது ஆண்டவருக்கு பிரியம், பிறருக்கு நன்மை செய்வது ஆண்டவருக்கு பிரியம். இப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிந்த அளவுக்கு அல்லது நாம் கற்றுக்கொண்ட அளவு, நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அளவுக்குள்ள ஓரளவுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் நமக்கு தெளிவான காரியத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ எதெல்லாம் நான் தேவனுக்கு பிரியமானது, அப்படி நாம் செயல்படும்போது இதுதான் தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் செய்வதற்கு முன்பதாக என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எது தேவனுக்கு பிரியமானது? முதல்ல எடுத்தவங்க வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அழகான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க என்ன செய்யணுமா? சோதித்து பாருங்க. சோதித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வருவதற்கு முன்பதாக ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய போகிறேன் என்று நான் தீர்மானிக்க முன்பதாக முத நான் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படிதான் நம்ம நடக்கணும், அதன்படிதான் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரும் நம்மிடத்துல என்ன செய்யறார்? எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும், எதிர்பார்க்கிறதை நாம் காண முடியும். அப்போ முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில எபேசியர் 5:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்ங்கிறார் ஆண்டவர். அப்ப என்ன அர்த்தம் சொல்லனா, இதுக்கு என்ன ஆண்டவரே இந்த காரியத்துல என்ன அர்த்தத்தை நாங்க இதுல அறிஞ்சு கொள்ளணும்? இந்த வார்த்தைக்கான முழுமையான ஒரு அர்த்தம் என்னன்னா, சிம்பிளா ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நாமே தீர்மானிக்க கூடாது இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியப்படுவாரு. ஒரு யூகத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கீழ்ப்படிந்து விடக்கூடாது. விளங்குதா விளங்கலையா? நம்முடைய சுய பலத்திலையும் தீர்மானிக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் நீ சோதித்து பாருப்பா, அதுக்கப்புறம் எனக்கு பிரியமானது செய்யுங்கிற. முதல்ல நீ இதை சோதித்து பாரு, கர்த்தருக்கு பிரியமானது இது என்பது நீ சோதித்து பார்க்கணுமா? எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தெளிவான கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. ஏன்னா நாம அநேக நேரத்துல நாமே தீர்மானம் பண்ணிக்கிறோம், இதுவா இது தேவனுக்கு பிரியம், இது நாம் தேவனுக்கு பிரியம் நாமளே தீர்மானிக்க கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் வேத வசனத்தை கொடுத்திருக்காரு. இல்லைன்னா வேத வசனம் நமக்கு தேவைப்பட்டிருக்காத இல்லையா? நமக்கே அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து செயல்படுறது இருந்துச்சுன்னா வேத வசனம் எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு முதல்ல நமக்கு தெளிவான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எப்ப நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும், சரிதான், ஆண்டவருக்கு பிரியமானபடிதான் நான் நடப்பேன், ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை முத நீ சோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ செய்யுங்கிற. புரியுதா உங்களுக்கு? நீங்க முத சோதித்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நீ சோதித்து பாருப்பா. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்குன்னு நீ சொல்லண்டா. உன் நினைவுல தோன்றபடி நீ பிரியமானதை நீ தீர்மானிக்கண்டாங்கிறாரு. உனக்கு நான் வேத வசனத்துல கொடுத்திருக்கிறேன், நீ அதை ஒப்பிட்டு பாரு, அவ்வளவுதான், சோதித்து பாரு. இன்னைக்கு சிம்பிளா சொல்லணும்னா, தங்கத்தையும் கவரிங்கையும் வச்சோம்னா ரெண்டும் ஒண்ணு போலதான் தெரியும் இல்லையா? எப்படி அதுக்கு தங்கம் கவரிங்கிறத எதை வச்சு நம்ம கண்டுகொள்ள முடியும்? உரசி பார்க்கலாம், அது சோதித்து பாக்குறது, அப்படிதானா? அப்ப ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு, எப்ப இது எனக்கு பிரியன்ட்டு நீ நினைப்ப, ஆனா அது தவறான வழியில போயிரும். ஏன்னா நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை நான் செய்யறேன் அப்படின்ட்டு நான் சரியில்லாம தேவன் பிரியமானதை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை, அப்படித்தானே? சிம்பிளா உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னன்னா, தேவனோடு பேசாம தேவனுக்கு பிரியமா செஞ்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா புரியுதுல்ல? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. தேவனோடு பேசாம தேவனுக்காக ஓடி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு.
பிரயோஜனம் இல்லை. அதையேதான் இன்னைக்கு நினைச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. முதல்ல நீ சோதிச்சு பாரு. நீ ஆண்டவரோடு பேசுற ஒரு அளவுக்கு இருந்தாதான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். இது எனக்கு பிரியலைங்கிறத உன்னோட பேச. முதல்ல நான் தேவனுக்கு பிரியம், என் நடக்கை நான் செய்யறது தேவனுக்கு பிரியமா இருக்கு என்பதாக நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன். விளங்குதான் விளங்கலையா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. என் செய்கை தேவனுக்கு பிரியமா இருக்கா? பிரியமாக இருப்பதற்கு முன்பதாக தான் முடிக்கணும். சரிதான்? முன்பாக நாம என்ன செய்யணும்? நான் தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதை செய்யறோமான்னு பாருங்க. இன்னைக்கு நான் அதை செய்யறேன், ஆண்டவரோட என் செய்க நம்முடைய காரியங்களை நான் மற்றவங்களுக்கு செய்யறது, அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன், ஆண்டவருடைய காரியம் ஊழியங்களுக்கு இதை செய்யறேன், அதிகமா எந்த காரியத்தை பண்றேன், அநேக காரியங்கள் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புல கொண்டு வந்து நல்லதுதான். ஆனா நீ ஆண்டவரோடு இடைப்பட்டு இருக்கிறியா? முதல்ல நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்க, நீ செய்யறது ஆண்டவர் பிரியமா இருக்கு என்பதாக நான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறேனா? அதைத்தான் சொல்றாரு. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து பாத்துக்கப்பா. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், கத்தாவே கத்தாவேங்கிறோம். ஒண்ணுமே இல்லையா, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் பிரியமானதானே செஞ்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க இல்லையா, அநேகருக்கு ஆண்டவர் குறிச்சு சொன்னாங்க, அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புல கொண்டாங்க. ஆனா யாருக்கு தெரியலங்கிறாரு. செய்கையில கர்த்தருக்கு பிரியம் இருந்தது, அன்னைக்கு தானே நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறதுல அவங்க ஜீரோவா மாறிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப கவனங்கிற. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நீ சோதித்து பாருப்பா. நீ ஒரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமானது செய்யறதுக்கு முன்பதாக நான் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறேன்னா, அப்போ அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண்டவரோடு பேசுகிறேன்னா, பேசிவிட்டு ஆண்டவருக்காக ஓடுறேனான்னு பாரு. நான் ஆண்டவரோடு பேசுற ஒரு அனுபவம், அதைத்தான் ஆண்டருக்கு. அதுதான் நீ கொஞ்சம் சோதித்து பாரு. எனக்கு பிரியமானதை செய்யற, ஓகே, எது எனக்கு ஆண்டவர் பிரியமானதுங்கிற ரொம்ப ஆராயிறார். நல்லதுதான் நல்லதுதான். ஆனா என் நடக்க, என் பேச்சு, என் செயல்பாடுகள் முன்பதாக, அதாவது என் செய்கைக்கு முன்பதாக நான் என் தேவனுக்கு பிரியமானபடி நான் இருக்கிறேனா, என் தேவனோடு பேசுற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறதா, எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும். விளங்குதான் விளங்கலையா? அதைத்தான் நான் சொல்றேன், என்னோட சோதித்து பாரு, எது தேவனுக்கு பிரியமானதுன்னு பாரு. நீ எனக்கு கீழ்படியாம நீ எனக்கு காணிக்க கொடுத்து பிரயோஜனமே இல்லைங்கிறாரு. உண்மையா இல்லையா? நான் அதுல பிரியப்படுவனோங்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தை அப்படிதான் இருக்கு. தேவனுக்கு கீழ்படியாம தேவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் இல்லையா? கொடுத்து பிரயோஜனம் உண்டா? இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை அது ஆண்டவருக்கு பிரியமானதா, மற்றவங்களுக்கு கொடுக்கறது காணிக்க கர்த்தருக்கு பிரியம் தான். ஆனா எது பிரியங்கிறது பார்க்கணும். நான் என்னை பார்ப்பார்ல ஆண்டவர், அதைத்தான் இன்னைக்கு முதலாவது காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நேரத்துல எப்ப இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம், இதை செய்யுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, மத்தவங்களுக்கு பண்ணி ஓகே, ஆனா பட் எனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நான் ஆண்டவரோடு பேச மாட்டேன், ஆனா ஆண்டவருக்காக ஓடுவேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நான் மத்தவங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் உண்டா? ஆனா நான் எனக்கும் ஆண்டவருக்கும் இந்த கேப் இருக்க, அதை நீ ஃபுல் பண்ணாம நீ மற்ற காரியத்தை நீ செய்யும் போது பிரயோஜனம் இல்லை. அப்ப அதைத்தான் நீங்க போது அதை சோதித்து பாருப்பா அப்படிங்கிறாரு. எனக்கும் உனக்கும் கேப் விழுந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த இதுல சொல்றாரு, உங்களுடைய நாமத்தினால. மத்தியில ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன், மத்திய 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்த வசனம் 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இதைத்தான் அன்று சொன்னார் ஆண்டவரே. இதுல சிம்பிளா என்னன்னா, அதுல ஒரு சொல்லப்பட்டிருக்கலாம், உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைச்சோம், உங்களுடைய நாம, அதாவது ஆண்டவரே உமக்கு பிரியமானதானே நான் செஞ்சேன், உமக்கு பிரியமானதானே செஞ்சேன், ஓகேப்பா. ஆனா நீ எந்த பிரியமா இல்லையே, நான் நீ செய்கை எனக்கு பிரியமா இருந்தது, ஆனா நீ எனக்கு பிரியமா நடக்கலையே. உனக்கும் எனக்கு, அதாவது உனக்கும் மற்றவங்களுக்கு செய்யறதுல நீ எனக்கு பிரியமானதை செஞ்ச,
ஆனா நீயும் நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற பிரியத்தை நீ செய்யல. எனக்கும் உனக்கும் இடையில கேப் இருக்கிறத. நீ அநேக ஜனங்களுக்கு நன்மை செஞ்ச, அநேகருக்கு நீ உன் வார்த்தையினால, உன்னுடைய வார்த்தையினால அநேகரை கர்த்தருக்குள்ள பலப்படுத்துற, அவனுடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை கொடுத்த, உலகம் முழுவதும் கர்த்தருக்குள்ள அநேகரை ஆதாயப்படுத்துற, உன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டியேன்னு கேட்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப முதல்ல ஆண்டவர் இதைத்தான் இருக்கு, சோதித்து பாருப்பா, எனக்கு எது பிரியன்னு பாரு. முதல்ல நான் செய்யறது ஆண்டவர் பிரியமா இல்ல நான் அவருக்கு பிரியமா இருக்கணுமான்னு பார்க்கணும். முதல்ல என்ன பிரியப்படுத்துங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், உமக்கும் எனக்கும் உள்ள கேப் நீக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய. அதுதான் மஸ்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரியம். ரெண்டாதான் நம்மளுடைய செய்கையின் மூலம் பிரியம். விளங்குதா விளங்கலையா? ஆண்டவர் இப்படித்தானே விரும்புவாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ என்னோட எனக்கு பிரியமா இரு, அதுக்கப்புறம் எனக்காக நீ மற்ற காரியத்தை செய்யும் பாரு. இல்ல எனக்கா நீ எனக்கு மற்ற காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரியமா நடம் பாரா, அப்படி இல்லைல்ல? விளங்குதான் உங்களுக்கு? புரியலையா? முதல்ல எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ எனக்கு பிரியமா நடம் பாரா, இல்ல முதல்ல நீ எனக்கு பிரியமா நடந்துட்டு நீ மற்றவங்களுக்கு என்ன எனக்காக எல்லாத்தையும் செய்யும் பாரா? எனக்கு பிரியமா நடந்துட்டு மற்றவங்களுக்கு செய்யும் பாரு. அதுதான் ஆண்டவர் விரும்பாரு. அதுதான் நீ ஆயத்தப்படு, உன்னோட எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படு. இதுதான் என்னோட திட்டம். இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான், நீ ஆண்டவர்களே தானே செய்யற, ஒண்ணும் தப்பு இல்லை, நீ எவ்வளவு நாளும் கூடு, எவ்வளவு நாளும் செய், எவ்வளவு நாளும் பண்ணிக்கோ, உனக்கு ஒரே காரியத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்றாரு. நீ பிரயாசப்படுற அநேக காரியங்களை பிரயாசப்பட்ட, நல்லதுதான், சூப்பர், உன்னை போல இல்ல. அதை வாசிங்க, வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். விளங்குதான் உங்களுக்கு? அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. எப்ப நீ உன் கிரியை பாக்குறேன், சூப்பர், பெஸ்ட், எல்லாத்தையும் கிளியரா இருக்கிற, நீ சகிக்கிற, பொறுமையா இருக்கிற, மத்தவங்க காரியத்துல எல்லாம் நீ உண்மையா இருக்கிற, வருகிறது. ஆனாலும் ஆவியில இருந்து அன்பு, நீ ஆரம்பத்துல என்னோடு இடைப்படும் பொழுது எப்படி ஆண்டு எனக்காக நேரத்தை எவ்வளவு செலவிட்டியோ, என்னோடு எவ்வளவு நேரம் நீ பேசினியோ, அது இப்ப இல்லங்கிறாரு. இன்னைக்கு அந்த ஓடனே இங்க ஓடனே, அங்க ஓடனே இங்க ஓடனே, ஆண்டருக்கு ஓடனேன்னு சொல்லிட்டு நீ என்னோடு தனிப்பட்ட முறையில உறவாடுகிற காரியம் இல்லையே. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு எதிர்பார்ப்பாண்டது இல்லையே. நீ தனியா என் கூட பேசுவல்ல, தனியா என்னோடு கூட இடைப்படுவல்ல, அது எங்கங்கிறார் ஆண்டவர். நீ கூடி ஜபிக்கிற நல்லதுதான், கூடுகையில கலந்து கொள்ற நல்லதுதான், ஆலயத்துக்கு போற நல்லதுதான், அநேகருக்கு ஆண்டவர் சொல்ல நல்லதுதான். ஆனா நீ ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில நீ இருந்தியே, அது எங்கன்னு கேட்பார் ஆண்டவர். அதுதான் சொல்ல, நீ எது பிரியன்னு பார்க்கணும். பிரியனோட நம்ம ஆண்டவருக்கு இது நடக்கணும், அப்படி செஞ்சிருந்த ஆண்டவரை, இதை செய்யணும் ஆண்டவரே, நீ எனக்கு பிரியமாய் நட. சோதித்து பார்க்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். விளங்குதான் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிரயாச்சு ஆண்டவர் சொல்ல, எது தேவனுக்கு பிரியமானது அதை சொன்னா, முதல்ல நான் கர்த்தருக்கு பிரியமான இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்குள்ள அவர் நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். தேவனோடு இணைந்துதான் ஆண்டவர் காரியத்தை செய்யணுமே தவிர சிங்கிளா போய் ஆண்டவர் காரியத்தை செய்யக்கூடாது. விளங்குதான் விளங்கலையா? நான் முதல்ல தனியா இருக்கும்போது என் தேவனோட உறவை ஏற்படுத்தி, தேவனோடு நான் பேசி, தேவனோடு நான் இருந்து, தேவனும் நானும் தான் இணைந்து நான் ஊழியம் செய்யணும். எந்த காரியத்தை மற்ற பிறருடைய செய்கையில எல்லாம் தேவனும் நானும் தான் வெளிப்படணும். அதுல சுயம் வெளிப்படவே கூடாதுங்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு துளி அளவும் பிரயோஜனம் கிடையாது, பிரியமும் கிடையாது.
ஆனா செய்கை, அந்த செய்கை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதான். ஏன்னா ராங்கான வழியில போய் அதை செய்யறதுனால அது தவறு. புரியுதா புரியலையா? நேர் வழியில தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ செய்யறது நன்மைதான்ப்பா, செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதுதான். ஆனா நீ போகிற வழி தவறான வழி. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில சென்று தேவனுக்கு நீ பிரியமானதை செய்து பிரயோஜனம் இல்லை. புரியுதா புரியலையா? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற. இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறத நீ உணர்ந்துக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில சென்று தேவனுக்கு பிரியமானதை செய்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யறோமான்னு பாருங்க. பிரியமானதை நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அநேரம் அதான் சொல்லுவாங்க, இது தவறா தெரியல, நான் ஆண்டவர் பிரியமானதானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம் தான், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில சென்று தேவனுக்கு பிரியமானதை செய்தோம் பிரயோஜனம் இல்லை. என் வழி தேவனுக்கு பிரியமா இருக்கான்னு பாருங்க. தேவனோடு தான் போயிட்டு இருக்கேன், என் பின்னே வாரைதான் ஆண்டவர் சொல்லுது. நான் ஆண்டவருக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன்னு பாக்கணும். என் வழி கர்த்தருக்கு பின்னா இருக்கா இல்லையா? என் பின்னே வாங்கினாரா இல்லையா? ஆண்டவருக்கு பின்னே நம்ம போறோமா? என் வழி ஆண்டவருக்கு சொன்ன ஆண்டவருடைய வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன், நம்மளால செய்ய முடியுமா? அதான் சொல்றாரு, நான் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமானதை செய்தால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுறாரு, எப்பா நீ பிரியமானதை செய்யறதுக்கு முன்னால சோதித்து பாரு, எது கர்த்தருக்கு பிரியம், எப்படி நடக்கணும். ஆண்டவர் வார்த்தை நிறைய இருக்கு. ஒரு யுத்தத்துக்கு போனாலே ஆண்டவரே நான் தாவீது கேட்கறாரு, நான் யுத்தத்துக்கு போகலாமா போக கூடாதா நீங்க சொல்லுங்க. ஓகே, தேவ சித்தத்தை கேட்கறோம். ஆண்டவர் போன்றார், உடனே போயிடலாமா? ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார், போயிடலாமா? அதுல நிறைய கேள்வி கேட்க வேண்டியது. யார் முதல்ல போனா ஆண்டவரே, எந்த நேரத்துல போனோம் ஆண்டவரே, இது எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, ஆனா நம்ம போக சொன்னாரு போயிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் தேவ சித்தத்தை கேட்கிறோம், ஆண்டவர் போக சொன்னாரு அதனால போயாச்சு. ஆனா அதுக்கு சரியா இல்லையே, ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறாருல. போச்சுன்னாரு, யாரு முதல்ல போச்சுன்னாருன்னு இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சு போறோமா? யார் போகணும் கேட்கணும், எப்படி போகணும் கேட்கணும். யுத்தத்துக்கு போகணும்னா இருந்தாலும் போயிடக்கூடாது. அதாவது யார் ஃபர்ஸ்ட் போகணும், என்ன செய்யணும், நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கிறீங்க, அதுதான் ஆண்டோடைய சித்தத்தை படி செய்யறது. நம்ம காரியத்து மட்டும் தான் ஆண்டவர் சித்தத்தை கேட்கிறோம். ஆண்டவரே இது உங்க பிரியமா, ரைட்டு. அடுத்த ஸ்டெப் பிரியமா இருக்குமா இல்லையா? இல்ல, ஒரே வழியா பிடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் தவறானது. ஆண்டவர் சொல்லுறாரு, ஒரு காரியத்தை நீ செய்ய போனா ஆண்டவரே இதை செய்யவானா ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அதை நான் எப்படி செய்யணும் ஆண்டவரே, யாரு செய்யணும் ஆண்டவரே, இது எல்லாம் கேட்கணும். வேத வசனம் இருக்கு. ஒரு யுத்தத்துக்கு போனா கூட இப்படி எல்லாம் நீ கேட்டுதான்ப்பா போகணும்னு இருக்கு. நம்ம ஒரே காரியத்தை கேட்டுட்டு மற்ற காரியத்தை விட்டுருவோம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல நீ சோதித்து பாரு, எனக்கு எது பிரியங்கிறத நீ சோதித்து பாருங்க. ஒரு வசனம் கூட வாசிங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நீ சோதித்து பார்த்து நீ பிடித்துக் கொள்வது எதா இருக்கணும், நலமானது. கொஞ்சம் பொறுமை தேவை. எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கும்போது சில நேரத்துல பொறுமை இல்லாம இருக்கும். நான் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் நான் பேசுறதும் சரி, கேட்கறதும் சரி, நான் போகிற வழியும் சரி, கிரியையில காட்டுறதும் சரி, எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணுமா, இது கர்த்தருக்கு பிரியமா, என் நடக்க கர்த்தருக்கு பிரியப்படுத்துமா, நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியம். வழங்குதா உங்களுக்கு? எல்லாவற்றையும் நீ சோதிச்சு பாருங்கிறாரு. இவங்க நல்லவங்க வேற, இவங்க சொல்லிட்டாங்க அதனால செய்யும் செய்யாத, எல்லாவற்றையும் நீ சோதிச்சு பாருங்க, இது நேரம் ஆண்டவர் பிரியப்படுத்துமா. என்ன தேவனோட விட்டு விளக்கவும் கூடாது, அதே நேரத்துல இதையும் நான் செய்யாம விட்டுறவும் கூடாது. ஆண்டவரோட உறவும் எனக்குள்ள குறைஞ்சிடக்கூடாது, அதே நேரத்துல தேவனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியதையும் நான் செய்யாம விட்டுறக்கூடாது. ரெண்டையும் நான் கவனப்படுத்தணும். அதுபோல இன்னொரு வசனம், யோபு 34:3 வாசிங்க. யோபு 34ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கும். எப்படி பாத்தீங்களா? ஒவ்வொரு கருத்துல சும்மா எல்லாத்தையும் கேட்கணும்னு நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர் காதை கூட தெளிவா வச்சிருக்காரு. இது கேட்கணுமா கேட்க கூடாதுங்கிறத கூட காதுக்கு அந்த கொடுத்து வச்சிருக்காரு. வசனம் தெளிவா சொல்லு. யோபுல என்ன சொல்லு பாருங்க, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்குமா. விளங்குறவங்களுக்கு நான் என்னன்னு செய்ய காதெல்லாம் அடிச்சிட்டு இருக்கல. இது தேவையில்லாத கூட காது கூட சோதித்து பார்க்க அப்படிதான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. நம்ம மொத்தத்துல எல்லாத்துலயும் இதுதான் ஆண்டவர் பிரியம். நம்மளே அது என்ன சொல்லுது, மொத்தமா ஒரு உருண்டை மாதிரி புருட்டி இருந்தாலும் ரைட், இது பிரியம் இது பிரியம் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணும். நான் பேசுற காரியம், நான் கேட்கறதுல அதான் சொல்லப்பட்டேன், கேட்கிற காரியத்தை கூட என் காது சோதிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காரு. நம்மளை அப்படி படைத்திருக்கிறார். அவர் நம்ம கூட அப்படி இருக்கிறாரு. காதானது என்ன செய்யுமா, செவியானது வார்த்தைகளை என்ன செய்யுமா சோதித்து பார்க்கும். இது தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு பிரியம் இல்லையா? விளங்குதான் விளங்கலையா? தேவையில்லாத விட்டுறணும். சவுல குறித்த கூட அன்னைக்கு பார்த்தேன். அப்படித்தானே? அவனை அசட்டை பண்ணும்பொழுது அவன் காது கேளாத போல இருந்தானா. தேவையில்லை, இந்த வார்த்தை எனக்கு தேவையில்லைன்னா அது இருபத்துக்குள்ள ஏத்தாதான் காது டக்குன்னு தூக்கி வெளியே எறிஞ்சிருமா. எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு உருவாக்கிறார். அதனாலதான் ஒவ்வொன்றையும் சோதித்து பார்க்க சொல்றாரு. அதே போல புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:40 வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தர் எடுத்து திரும்ப கடவோம். அடுத்த எதை சோதிச்சு பார்க்கணும்? வழிய சோதிச்சு பார்க்கணுமா? நபாடு போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாளும் நான் கரெக்டா போயிட்டு இருக்கேனாங்கிறது சோதிச்சு பார்க்கணும். புரியுதா புரியலையா? ஏன்னா இந்த பொல்லாத உலகத்துல நம்மளை வீழ்த்துறதுக்கு பிசாசு பல விதத்துல செயல்படுவான். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேனே, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே மீன் எடுத்த உடனே வலையை சிக்க எடுக்காங்களா? மீனுக்கு தானே வலையை போட்டாங்க, பெரிய வந்து சிக்க எடுக்காங்க. சிக்க எடுக்கிறது எதுக்காக சிக்க எடுக்கிறாங்க? மீன் பிடிக்க பாத்திருக்கீங்களா? வலைய சரி பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? மீன் நல்லது, மீன் மட்டும் தான் பிடிக்க போறாங்க. ஆனா முடிச்சுட்டு வந்தவொடனே வலைய சிக்க பாத்தீங்கன்னா வலையில ஏகப்பட்ட அம்பு குப்பைகள் எல்லாம் வலையில சிக்கிருக்குமா இல்லையா? சிக்கிருக்கும். நல்லா கவனிக்கணும். பிடிக்க போனது மீனை மட்டும் தான் பிடிக்க போனிருக்கு. மீனை தான் பிடிக்க போயிருக்கு. ஆனா அங்க என்னது சிக்குது? மீனும் பிளஸ் குப்பைகளும் உள்ளவர். அப்போ கரைக்கு வந்தோடனே அவங்க என்ன செய்யறாங்க? உடனே அதை சிக்கெடுத்து அந்த குப்பையெல்லாம் அகற்றுறாங்க. அடுத்த மீன் பிடிக்க போறதுக்குள்ள அந்த குப்பையெல்லாம் அகற்றிட்டு போறாங்க. குப்பையோட கொண்டு போறது இல்லை. உண்மைதானே? அதே போலதான் நம்ம வழியை ஒவ்வொரு நேரம் சோதிச்சு பார்க்கணும். நான் கரெக்டா இருக்கேன்ட்டு போயிட்டே இருக்க கூடாது. இன்னைக்கு எதுல மிஸ்டேக் ஆயிருக்கேன்? ஏன்னா இது பொல்லாத உலகம். சில நேரங்களில் நம்மளை அறியாதபடி ஏதோ ஒரு பாவம் கூட என்ன செஞ்சிடும், உள்ள நுழைந்து விடும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில நினைச்சாரு. அதை நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கிறாரு. அதனாலதான் நம்முடைய வழியை நம்ம என்ன செய்யணுமா சோதித்து பார்க்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வழியை நம்ம என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு அடுத்தால இன்னொரு காரியத்தை வாசிங்க. எதை சோதித்து பார்க்கணும்? 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். என்னதை சோதிச்சு பார்க்கணும் தானே? விசுவாசம் உள்ளவர்களோ வென்று. விளங்குதா? ஏன்னா இந்த இதெல்லாம் ஆண்டவர் பிரியமானதான். விசுவாசம் இல்லாம, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத. நான் செய்யறது கர்த்தருக்கு பிரியமா இல்ல, என் விசுவாசம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கான்னு பார்க்கணும். விளங்குதா விளங்கலையா? நம்ம சோதிச்சு பார்த்திருக்கோமா? என் விசுவாசம் இன்னைக்கு ஆண்டவர் பிரியமான விசுவாசம் தானா, இல்ல உலகப்புறமான விசுவாசமா, இல்ல அவிசுவாசமா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானதான் நான் என்னுடைய விசுவாசம். நிறைய நேரத்துல நம்ம செய்யறதை தான் பாக்குறோம். நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் தெளிவான கற்றுக்க, நீ இதை சோதித்து பாரு. உன் விசுவாசத்தை நீ சோதிச்சு பாக்குறியா? சோதித்து பார்த்தியான்னு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பாரு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது
கூடாத காரியம் போட்டிருக்கா இல்லையா? ஆண்ணா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் நான் சோதிச்சு பார்த்திருக்கனாலும் கேட்கறேன். முதல்ல நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அதுதான் ஆண்டவர் சொல்லாரு. நீ என் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அப்போ நீ என்னெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு பாரு, எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்கிறாரு. நான் பேசுறதுல இருந்து, செவி கொடுக்கறதுல இருந்து, எப்படி எல்லாத்தையும் எப்படி ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் செயல்படுத்துகிறாரு. என் விசுவாசத்தை சோதித்து பார்க்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 6:4 வாசிங்க. அவனவன் தன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். என்னது கர்த்தரை சோதிச்சு பார்க்கணும்? சுய கிரியை. அடுத்த ஃபைனல் தான் என் கிரியைகளை பார்க்கணும். நான் செய்யற காரியம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்காங்க. என் கிரியைகள் எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொன்றா நான் நல்லது செய்யறேங்களா கூடாது. அன்றைக்கு அந்த வாலிபன் செய்யாதனாலதான் இன்னைக்கு கடைசி நேரத்துல வசனத்தை கை கொண்டு அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவன் தன்னை சோதித்து பார்க்கல. நான் கரெக்டா இருக்கேன், நான் மத்தவங்களுடைய காரியத்தில் கரெக்டா இருக்கேன், நான் தன்னை கரெக்டா இருக்காங்கன்னு பார்க்க வச்சுட்டு கடைசியில என்ன செஞ்சுட்டான்? சோதித்து பார்க்கறது ரொம்ப அவசியம். சோதித்து பார்க்கறது ரொம்ப அவசியம். அதனாலதான் அன்றைச்சில சோதித்து பாரு. எனக்கு பிரியமானதை நீ செய்ய போறியா? உன்னை சோதித்து பாருங்கிற. நான் ஆண்டவரோடு என் தொடர்பு எப்படி இருக்குங்க அதை செஞ்சுட்டு, அதுதான் முதல் பிரியம் ஆண்டவருக்கு. வேத வசனம் சொல்லுது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து புறப்படலாமா, புறப்படக்கூடாதா? புறப்படக்கூடாது. கூடாது. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. செய்யறோமா? நீ வாசிக்கல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்களேன். 11 வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரை அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? ஆமாண்ணா. ஆண்டு இதெல்லாம் சோதிச்சு பார்க்கறாரு. துதிக்கிறோம், ஏசப்பா உமக்கு நன்றி. ஆனா வெளியே வரும்போது யாரா எனக்கு எதிராக பேசும்போது நான் அவங்களை குறை சொல்லும் பொழுது, அவங்களை குறித்த காரியங்கள் வசனத்தில் இது சில நேரங்கள் அவங்கள சபிக்கும் பொழுது ஆண்டு வார்த்தை சொல்லுது. ரெண்டும் வரக்கூடாதுங்கிறாரு. எப்படி ஒரு நல்ல தண்ணி இருக்கிற ஒரு கிணற்றுல, ஒரு ஊற்றுல இது காலையில நல்ல தண்ணி, மதியத்துக்கு அப்புறம் சப்ப தண்ணியா உப்பு தண்ணியா வரும் என்று நம்ம சொல்ல முடியுமா? இல்லையே. எல்லாம் ஒரே போலதான் இருக்கு. அப்ப நம்முடைய கிரியைகள் ஏன் ஒன்றா இல்ல? சோதித்து பாருங்கிறார். கிரியைகள் மாறுபடக்கூடாது. விளங்குதா விளங்கலையா? அன்று அதைத்தான் சொல், கிரியைகள் ஒரே போல இருக்கணும், மாறுபடக்கூடாது. இன்னைக்கு அது நம்ம இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கிரியைகள் மாறுபட்டு செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். வார்த்தையில பிறண்டு பேசுறது, ஆண்டரை கண்டா துதிக்கிறது, மனுஷனை கண்டா சபிக்கிறது. கிரியைகள் ஒரே போல நான் செயல்படுகிறேன்னு பார்க்கிறோம். யாவரையும் ஒரே போல நேசிக்கிறேன்னா ஆண்டர் சிலர் ஒன்னிடத்தில் அன்பு கூறுவதுல பிறனிடத்தில் அன்பு கூறுறாங்கிறாரு. நம்ம செய்கிறோமான்னு கொஞ்சம் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ மொஸ்ட் நான் தேவனுக்கு எது பிரியமானதுங்கும் போது நான் என்ன செய்யணுமா? எது பிரியமானதுங்கிறது நம்ம சோதித்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நானும் தேவனுக்குள்ள உறவுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் செய்யற காரியம். ஏன்னா எல்லாத்தையும் நீ சோதித்து பார்த்தா நீ செயல்படுங்கிறாரு. நீ அதாவது நீ கேட்கறத கூட சோதித்து பார்க்க முடியுமா? உன் வழியை சோதித்து பார்க்க முடியுமா? உன் வார்த்தையை சோதித்து பார்க்க முடியும். உன் கிரியைகள் எல்லாம் அன்போடு செய்யப்படுகிறதுன்னு தான் வசனம் சொல்லுது. ஒரே போல இருக்கா? அன்போடு செய்து நம்மளால சொல்ல முடியுமா? ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் காரியம், எது தேவனுக்கு பிரியமானது
என்பதுல முதல் கருத்து சொல்லாரு. அது பிரியமானது என்பது எதுன்னு சோதித்து பாரு, அதுதான் ஆண்டவருக்கு பிரியங்கிற. புரியுதா புரியலையா? அதுதான் முதல் பிரியம் தேவனுக்கு. விளங்குதா விளங்கலையா? அதை செய்யறோமான்னு யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியம் எதுன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, முதல் தேவனுக்கு எது பிரியம் என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு முதல் பிரியம். என் பிள்ளை சோதிச்சு பார்க்க, அது ஏன்னா அப்பதான் நான் சரிப்படுத்துவேன். இதை செஞ்சுட்டு அதை செஞ்சா அது சந்தோஷமே இல்லை ஆண்டவருக்கு. நீ சோதிச்சு பார்த்தனா அதுதான் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியம். அந்த முதல் பிரியத்தை நம்ம ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் அவரும் சந்தோஷப்படுவாரு, நம்மையும் அவருக்குள்ள சந்தோஷமா நிலைத்திருக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல வேலைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய ஒரு நாள் எங்களுக்கு அவ்வளவா பெரிதான காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா, இது தினம் தினம் கற்றுக் கொடுக்குறீங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷப்படணும். என் தேவனோடு இருக்குது, என் தேவனை பற்றி கொள்வது நாங்க முதல்ல செய்யணும்ப்பா, நாங்க முதல்ல செய்யணும். மற்றவங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்பதாக எங்களை அதுக்கு ஏற்றப்படி நடத்துங்க ஏசப்பா. எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இயேசுவை பிரியப்படுத்திட்டோம். முதல்ல எனக்கும் தேவனுக்குள்ள உறவுல, என் தேவனுக்கு நானும் பேசுற காரியத்துல தடையில்லாதபடி எங்களுக்கு அதை சரிப்படுத்துங்க ஏசப்பா. அதைத்தான் நான் முதல்ல சோதிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தேவனோடு இணைந்து மற்ற காரியத்தை நான் செய்யணும். செவி வார்த்தைகளை சோதித்து பார்க்கணும், நம்முடைய வழிகளை நம்ம சோதித்து பார்க்கணும், நம்முடைய நாவை சோதித்து பார்க்கணும், கிரியைகள் எல்லாம் ஒரே போல இருக்கணும்னு சொல்லி ஆண்ட சொல்கிறோம். மாறுபடக்கூடாது. தேவனை தேடும்போது ஒன்று, மனுஷர் இடத்துல வரும்போது ஒன்று. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அப்படி விரும்பலன்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஆண்டத்தை ஒப்பு கொடுப்போம். இது கடைசி காலம் தம்பி. நம்மகிட்ட பேசுற தெய்வம் நம்ம கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. விடக்கூடாது இயேசுவை பிடித்துக் கொள்ளுவோம். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் நம்மை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் தான் நம்மை கொண்டு கிரியை செய்யணும். நான் அவருக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த வார்த்தைக்கா நன்றி ஏசப்பா. விசேஷமா இதை கேட்ட பிள்ளைங்கள், இனி கேட்க போற பிள்ளைங்கள் பிரயோஜனம் வைத்தாங்க. இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எந்த பிள்ளைகளுக்கும் இழந்துடாதபடிக்கு மன இறங்கி அற்புதம் செய்யுங்க. விதமா நீ செய்ய போறதுக்கா நன்றி. விசுவாசிக்கிறோம், சுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். தேவையோடு உள்ள பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்விலும் தேவைகள் நிறைவேறட்டும். அவங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்க நன்மைகள் கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்களே ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மக்களை கனி கொடுக்கட்டும். எல்லாரும் மக்களை கலிகூறட்டும் ஏசப்பா. அவங்க நெருக்கமான இருக்கவங்க மாத்திரமல்லாடுறேன், விரோதிக்கிறவங்க, பகைக்கிறவங்க எல்லாருமே நன்றாகி கர்த்தருக்குள்ள வளர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஏன்னா உம்முடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அதை எங்களுக்கு நினைக்கிற உமக்குள்ள ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.